ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நாஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ப்ளூ ஸ்னேக் ட்ரீம் பார்த்துட்டீங்க, ரெயின்போ ஸ்னேக் ட்ரீம் பார்த்துறீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ஸ்னேக் ட்ரீம் தான், பட் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரேரான ஒரு கலர் ஸ்னேக் ட்ரீம், கோல்டன் ஸ்னேக் ட்ரீம் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதோட மீனிங் என்ன, அதோட அதுக்கு என்ன அர்த்தம், எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ யாருக்கு இந்த வீடியோ இந்த டாபிக் பிடிச்சிருக்கோ ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல்லாக பார்த்து முடியுங்க, சரிங்களா? ஸோ கோல்டன் ஸ்னேக் ட்ரீம், ஸோ இது வந்துட்டு என்னோட மதர் கனவுல வந்த ஒரு ட்ரீம்ங்க. ஸோ நான் அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என் கனவுல வந்தது வந்துட்டு ப்ளூ ஸ்னேக் ட்ரீம். அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ வந்துட்டு அவங்க அலட்சியமா இருந்தாங்க. இப்போ அவங்க வந்துட்டு ஒரு ஸ்னேக் ட்ரீம் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு இப்படி சொல்ல பயம் கிடையாது, ஒரு ஒரு குழப்பம், என்னவா இருக்கும், ஏன் அந்த ட்ரீம் வந்துச்சா அப்படின்னு. சரிம்மா, நான் உங்களுக்காகவே வந்துட்டு இது ஒரு கண்டென்ட் வீடியோ நான் போட்டுறேன் சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கான கண்டென்ட்க்கு எடுத்து கொடுத்த என்னோட அம்மா தாங்க. ஸோ எஸ், ஸோ கோல்டன் ஸ்னேக் ட்ரீம். ஸோ அவங்க கனவுல வந்துட்டு எப்படி அந்த விஷுவல் வந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்கன்னா வந்துட்டு, ஸோ அவங்க கனவுல வந்துட்டு ஒரு புத்துக்கு பால் ஊற்றும் போது வந்துட்டு இந்த புத்துல வந்து அந்த பாம்பு வந்துட்டு பார்த்துருக்கான். அண்ட் வந்துட்டு ஏன்னா அவங்க போறப்ப வந்துட்டு அவங்க பின்னாடி துரத்திட்டு வந்திருக்கு. அதாவது மண்ணுக்குள்ளேயே நம்மளுக்கு அந்த அந்த மூவ்மெண்ட் தெரியும், அதுலேயே துரத்திட்டு அவங்களும் ஓடி இருக்காங்க. ஸோ பார்க்குறப்போ வந்துட்டு கருப்பு கலர் கண்ணோட ஒரு கோல்டன் கலர்ல ஒரு பாம்பு. ஸோ அது புத்துலேருந்து வெளியாகி அவங்க ஒரு துரத்திட்டு வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதோட அவங்க கட் பண்ணிட்டாங்க. அதோட அவ்வளோதான் கனவுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வந்துட்டு ஒரு பயம்னா கனவுல அவங்க புத்துல பால் ஊத்துறப்போ வந்து அவங்களோட அந்த பாம்போட முட்டைக்கு ஏதாவது சேதமாச்சோ அப்படின்னு அவங்க இது பண்ணாங்களா. ஸோ வந்துட்டு வெளியிலேருந்து அந்த புத்துலேருந்து வெளிச்சம் அடிக்கும்ல, ஸோ அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது உள்ளுக்கு வந்து அவ்வளோ பாம்புகள் வந்துட்டு குட்டி குட்டி பாம்புங்க, கருப்பு பாம்புங்கள்லாம் வந்துட்டு அதை எல்லாம் வந்து ஃபுல்லாக படுத்துட்டு இருந்துச்சு உள்ளுக்கு. ஸோ அப்படின்னா அவங்க ஒரு அந்த விஷுவல் அவங்க சொன்னாங்க, சரிங்களா? எனக்கும் கிளியரா சரியா தெரியல, பட் உங்களுக்கும் கிளியரா, ஏன்னா எனக்கு கிளியரா தெரியல பாருங்க. நான் ஒரு விஷயம் வச்சுட்டு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ எஸ், நான் ஒரு விஷயம் வச்சு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு கனவையாக கஷ்டமா இருக்கும். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு கலர் ஸ்னேக் ட்ரீம் வந்தாலோ, பாம்பு கனவு வந்தாலோ, அது கீழே கமெண்ட் பண்ணுங்க, என்ன மீனிங்னு கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கேன். நான் உங்களுக்காக வந்து சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு கண்டென்ட் வீடியோ மேக் பண்ணி போடுவேன் உங்களுக்காக எஸ்பெஷலி. ஸோ இப்போ வந்துட்டு கோல்டன் ஸ்னேக் ட்ரீம், இதுக்கான அர்த்தம் என்ன, ஏன் அந்த பாம்பு கனவு வருது? ஸோ இதை நான் வந்துட்டு தேடி பார்க்குறப்போ எனக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடச்சிட்டுங்க. ஸோ அதில் ஒன்றாவது வந்துட்டு வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எதை குறிக்கிறதுனா வந்துட்டு கோல்டன் கலரை தான் அங்கே குறிக்குது. ஸோ கோல்டன் நம்ம எடுத்துக்கிட்டே கோல்டு, தங்கம். ஸோ இந்த கோல்டன் பாம்பு கனவு வந்தனால வந்துட்டு இந்த கலர் என்ன குறிக்கிறதுனா, ஸோ நம்ம லைஃப்ல வந்துட்டு மேபி இந்த ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லாட்டி தங்கம் உள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு பாப்புலரான ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம். அது தோடா இருக்கட்டும், மூக்கத்தியா இருக்கட்டும், விரல போடுற மோதிரமா இருக்கட்டும், கைச்சங்கிலியா இருக்கட்டும், காப்பா இருக்கட்டும், அது தங்கத்திலே இருந்தாலும் வந்துட்டு அது நெகை எந்த ஒரு தங்க சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கண்டிப்பா நம்மகிட்ட அது வர்றதுக்கு ஒரு அறிகுறியா இருக்கலாம். ஸோ அது வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க அதுக்கு ஒரு அறிகுறியா, அது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல சேர்த்து வைக்கிறதுக்கு, வாங்குறதுக்கு, அதை நம்ம கிராப் பண்ணிக்கிறதுக்கு தான் இது ஒரு கனவு, ஒரு ஞாபகம் மூட்டுற மாதிரி வருதுன்னு நான் வந்துட்டு பிலீவ் பண்றேன். ஸோ ஏன்னா இது வெல்த்தை குறிக்கிறதுனால, ஸோ வெல்த்னா வந்துட்டு இந்த காசு சம்மந்தப்பட்டதை விட இந்த கோல்டன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கோல்டு. ஸோ இந்த தங்கம் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி, தங்கமா இருக்கு, அதை விட வந்துட்டு ஒரு வேல்யூபிளான திங் வந்து நம்மளுக்கு ஏதோ கிடைக்க போகுது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை கிராப் பண்ணிக்கோன்னு சொல்லுறதா தான் இந்த ஒரு ட்ரீம்னு நான் நம்புறேங்க பர்சனலா, சரிங்களா? ஸோ யாருக்காவது இந்த மாதிரி கோல்டன் ட்ரீம் கனவு வந்திருந்தா வந்துட்டு மேபி உங்களுக்கு வந்துட்டு தங்கம் வாங்குறதுக்காக, நகை நட்டு வாங்குறதுக்காக ஒரு சான்ஸ் அமையலாம். ரொம்ப நாளா அமையா இருக்கலாம். இல்லாட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க, காடி வீடு ஏதோ வாங்க போறீங்க உங்க பேர்ல, அது ரொம்ப நாளா அமையாம இருக்கலாம். கண்டிப்பா அந்த அமையறதுக்கான டேஸ் வந்துட்டு பக்கத்துல இருக்கே வரப்போகுது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, காசை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாம் வந்துட்டு ஸ்டாண்ட் பை இருங்க. ஸோ அது நேரம் வரும்போது கண்டிப்பா தன்னால வந்துட்டு எல்லா நல்ல விஷயமும் எல்லாமே உங்க பேர்ல எல்லாமே நல்லா வரும். ஸோ என்னோட பர்சனலா விஷ் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் லைஃப். ஸோ இது பொதுவாக எல்லா பாம்பு கனவுல வர ஒரு பாயிண்ட் தான், ஒரு பொதுவான பாயிண்ட், சரிங்களா? பொதுவான பாயிண்ட். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் லைஃப், டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டா உங்கள் லைஃப்ல உங்க கேரக்டர் மாறலாம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம் டு பி அ பெட்டர் பர்சன், சரிங்களா? நீங்க இப்போ ஒரு நல்ல வேலை இருக்கீங்க, பட் இன்னும் நல்லா சம்பாதிக்கிறது வேற வேலை உங்களுக்கு
வேற வேலை நீங்க ஜாயின் பண்ணுவீங்க, அதனால வந்துட்டு நல்லா சம்பாதிப்பீங்க, அதனால சம்பாரிச்சு சேர்த்து வச்சு உங்க தன் உழைப்பால காசை சேர்த்து வச்சு உழைச்ச காசை சேர்த்து வச்சு அது மூலியமா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, காடி வீடு வாங்குறீங்க, தங்கம் வாங்குறீங்க, அதனால நீங்க சேர்த்து வச்சு கல்யாணம் பண்றீங்க. இதெல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே, மாறுது, லைஃபே ஒரு சர்க்கிள்ல மாறுறதுல. ஸோ அந்த வகையில கூட நம்ம குறிக்கிடலாம். சரிங்களா? ஸோ எஸ், இதுதான் என்னோட பர்சனல் தாட்ஸ். சரிங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷனா இதுதான். அண்ட் வந்துட்டு மேபி இது மூலமா உங்களுக்கு வெல்த் சேருது இதுல டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதனால வெல்த் சேர்றதுனால உங்க லைஃப் ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அது கெட்ட விஷயமா இருந்தால் அது ரொம்ப தப்பானதுங்க. இப்போ நம்ம தப்பான வழியில, அதாவது குறுக்கு வழியில சம்பாரிச்சு அந்த காசு மூலியமா வந்துட்டு நம்ம வெல்த்தை க்ரோ பண்ணிக்கிறது வந்துட்டு எத்தனை பேருக்கு, நிறைய பேருக்கு வந்துட்டு ஆசை இருக்கும், இந்த மாதிரி சீக்கிரமா நான் வந்துட்டு காடி வீடு செட்டில் ஆகணும் அது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பாங்க. சரிங்களா? சீக்கிரமா ஆகுனதுக்கு ஒரே வழி குறுக்கு வழியில சம்பாதிக்கிற ஒரு விஷயம் தான். குறுக்கு வழியில சீக்கிரம் சம்பாதிச்சிடலாம். பட் நீங்க குறுக்கு வழியில சம்பாதிச்சாலும் சரி, நேர்மையா சம்பாதிச்சாலும் சரி, அந்த பணம் நெகை நட்டு எதுவுமே வந்துட்டு நிரந்தரமே கிடையாது. சரிங்களா? என்ன நேர்மையா சம்பாதிச்சுன்னா ஒற்றை மணி தான் ஒட்டணும்னு சொல்ற மாதிரி. ஸோ நீங்க என்ன நேர்மையா சம்பாதிச்சுங்க அது வாய்க்கும் வயிற்றுக்கும் கரெக்டாகவே இருக்கும். ஸோ அந்த டெய்லி பேசிஸ் லைஃப்ல வந்துட்டு உங்களுக்கு தேவையான காசும் பணமும் வந்துட்டு கரெக்டா இருக்கும். அதுதான் நான் நம்புறேன். அதுதான் நீடிக்கும், சாவர வரைக்கும், சாகர கட்ட வரைக்கும் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பணம் தேவையே இல்லை. பணம்னா வெறும் டாலாயிரம் செத்ததுக்கு அப்புறம். சரிங்களா? அப்போ எரிக்கிற வரைக்கும் சொல்றேன். ஸோ இதுதான் என்னோட பர்சனல் தாட்ஸ். அண்ட் அடுத்த பாயிண்ட்ஸ் கூட இருக்குங்க. ஸோ 3வது பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ டேஞ்சர் அலர்ட் வார்னிங். ஸோ ஒரு பாம்பு கனவுலே வந்தாலே ஒரு பொதுவான ஒரு விஷயம், அது வந்துட்டு அது எப்படி இவ்வளவு கவனமா ஒரு அலர்ட்டா இருக்கணுமோ, ஒரு செட்டன் தூரத்துல வந்துட்டு அதோட வேற ஒரு பாம்பா இருக்கலாம், வேற எலி, அந்த மாதிரி என்ன சொல்றது, விக்டிம்ஸா இருக்கலாம். அதாவது அது சாப்பிட்ற மிருகங்கள்லாம் வந்தா அதனால வந்துட்டு சென்ஸ் பண்ண முடியுமா? ஸோ யாராவது ஒரு கால் நடந்து வராங்களே, அதோட செட்டன் தூரத்துலேருந்து அதனால கேட்க முடியுமா? அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியுமா? சாரி, அதனால கேட்க முடியாது, பட் அதோட வைப்ரேஷன் அது பாடியில ஃபீல் பண்ண முடியுமா? ஸோ அது முன்கூட்டியே அலர்ட்டா இருந்துக்குமா? ஸோ ஒருத்தங்க அட்டாக் பண்ண வராங்க தெரிஞ்சு கூட அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அட்டாக் பண்ணாதான். சில பாம்பு வந்து சுருண்டி படுத்துக்கும், இந்த தொட வர சத்தம் கொடுக்கும். அது ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்கும். அதை பிடிக்கிறதுக்கு முன்னாடி வார்னிங் கொடுத்தோம், தொட வராத, கிட்ட வராத, நான் கடிச்சிருவேன்னு சொல்லிட்டு சவுண்டு கொடுக்கும். என்னோட அதையுமே நம்ம அது கிட்ட போனாதான் அது பாஞ்சு கடிக்க வரும். சரிங்களா? அலர்ட்டா இருக்கும். ஸோ ஒரு அலர்ட்டோட பாம்புக்கே வந்துட்டு அது அவ்வளோ ஒரு அலர்ட்டா. பட் என்னன்னு பாம்புக்கு அதை காப்பாற்ற வருமா இல்லை அதை சாவடிக்க வருமானா அதுக்கு தெரியாது. அதனால அது யாரை பார்த்தாலும் அது தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிடுறதுக்காக வந்துட்டு கடிக்க தான் செய்யும். சரிங்களா? பிகாஸ் அது தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்க தான் அதோட செல்ஃபா அதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. பட் இந்த காலத்துல மனுஷன் கூட அந்த அறிவு இல்லை. பட் ஒரு மிருகம் வந்துட்டு ஒரு பாம்பு வந்துட்டு தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக இன்னும் அதுக்கு மனுஷங்க அளவுக்கு கூட நம்ம அறிவுத்தன்மை இல்லாட்டி கூட அதனால வந்துட்டு யார் நல்லவங்க கெட்டவங்க வந்து சென்ஸ் பண்ண முடியல. அதை காப்பாற்ற வராங்களா இல்லை கொல்ல வராங்கன்னு தெரியல. அதனால வந்துட்டு அதை யார் ஒன்னாலும் என்ன பண்ணுதுங்க, அது எல்லாத்தையும் வந்துட்டு கடிக்க தான் செய்யும், அதோட பாதுகாப்புக்காக. சரிங்களா? அந்த மாதிரி வந்துட்டு நம்ம மனுஷங்களா இருக்கோம், யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சு ஆகணும். அந்த சென்ஸ் இருந்து ஆகணும் நம்மளுக்கு. சரிங்க? இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது. இதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ அந்த பாம்பு மாதிரியே பாம்பு கிட்ட இருக்கிற குவாலிட்டியில நம்மளுக்கு இருக்க அறிவையும் நம்ம மர்ச் பண்ணி இந்த லைஃப்ல வந்துட்டு வாழ கத்துக்கணும். ஸோ முக்கியமா வந்துட்டு எந்த ஒரு டேஞ்சர் நீ பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணதுக்கு முன்னாடி யோசி, கரெக்டா இல்லையா? உனக்கு அந்த அறிவு இருக்கு, மனசெல்லாம் பிறந்துட்டோம், இந்த 6 அறிவு வரைக்கும் இருக்கு. சரிங்களா? நம்ம மிருகம் கிடையாது. இது கெட்டது நல்லதுன்னு தெரிஞ்சு புரிஞ்சு சரியா இருக்குமா சரியா வராதுன்னு பண்ணி அதுல இருக்க என்ன அட்வான்டேஜ் வந்துட்டு வரப்போது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அப்புறம் அது ஒரு முடிவாயிடு. அதாட்டா எது வரதுக்கு முன்னாடி வரப்பும் காப்போன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை வந்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன வரப்புன்னு தெரியல, பட் எதுவும் ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம், சேஃப்டிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதுதாங்க. ஸோ வந்துட்டு ஆஃப்டர் தேட் வந்துட்டு லாஸ்ட் பாயிண்ட். ஸோ என்னன்னா வந்துட்டு ஃபேஸ் யுவர் ஃபியர். ஸோ ஃபேஸ் யுவர் ஃபியர்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மனுஷங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பொருந்தும். ஸோ அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாருக்குனாலும் வந்துட்டு இந்த பாயிண்ட் போகிறதும் ஃபேஸ் யுவர் ஃபியர். நிறைய பேர் பயந்துட்டு வந்துட்டு ஒரு ரூம்லேயே அடைஞ்சிருவாங்க. நிறைய பேர் சொல்லாமல், சில பேர் அவங்க கோ த்ரூ பண்ண விஷயம் அப்படி இருக்கும். பயத்தினாலே நிறைய பேர் அச்சீவ் பண்ணாமல் போயிடுறாங்க. பயத்தினாலே நிறைய பேர் லாஸ்ட் பண்ணிடுறாங்க நிறைய விஷயத்த. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு லக்கியை வந்து அவங்க இந்த பயத்தினால வந்துட்டு பயத்தை எதிர்கொள்வதுக்கே ஒரு பயம், அதனால வந்துட்டு அதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க, லாஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஆள் கிடைக்குது, அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ இது யார் தப்பு? நம்ம தப்புங்க. சரி, நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தான் பயமா இருந்தாலும் அந்த எதிர்கொள்ளிட்டு நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்க தான் பார்க்கணும். சரிங்க? அதனால
நீ சின்னதாக பயத்தினால நீ போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறதுனால பெரிய ஒரு ஒரு லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீ வந்துட்டு வேஸ்ட் பண்ணுற, லாஸ் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு. சரிங்களா? ஃபேஸ் யுவர் ஃபியர். எது இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் ஒன்றும் பண்ணிட முடியாது. சரிங்களா? எல்லாத்தையும் ஒருத்தர் ஒரு எனர்ஜி பார்த்துட்டே இருக்கு. யார் யார் ஏமாத்துறாங்களோ, யார் யார் நீ லைக்மெயில் பண்ணுவாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் அவங்க போடுவாங்க. பட் நம்ம செல்ஃபை வந்துட்டு இப்போ சர்வே பண்ணதுக்காக நம்ம வந்துட்டு இந்த உலகத்தில் ஓடி ஆகணும்ல. பயந்துட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. ஆண் கூட பயப்படதான் செய்கிறாங்க. அதனாலே வந்துட்டு சூசைட் அட்டம் கூட பண்ணுறாங்க. சரிங்களா? டிப்ரெஷன்னால. ஸோ பயத்தினால ஒரு டிப்ரெஷன், லைஃப் எப்படி போக போகுது, காயில் காசு இல்லை, செட்டில் ஆகல, அது இதுன்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனாலே வந்துட்டு நிறையா சூசைட் பண்ணிக்கிறாங்கங்க. சரிங்களா? அது ஒரு தவறான விஷயம், ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ அதுக்கான நிறைய சொல்யூஷன் இருக்கு. காமா இருங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ட்ரை பண்ணுறதுக்கு கீப் ட்ரைங். எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். சரிங்களா? ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் போயிட்டே அவங்களுக்கான வழி வந்துகிட்டே இருக்கும். பட் அந்த டைம் முக்கியம். டைம் வர வரைக்கும் உங்களுக்கான ஒரு கரெக்டான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அது வரைக்கும் என்னென்ன ஒரு பயம் இது மேலே இருக்கோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு விட்டு உடச்சி தள்ளிட்டு போய்கிட்டே இருங்க. எவன் தடுக்க முடியும்? எவன் தடுக்க முடியும்? எல்லாரும் என்ன, எல்லாத்துக்கும் பேரு புகழ் பதவி இருந்தா வந்துட்டு என்ன எல்லாம் கழட்டிடுவாங்க என்ன? பட் நம்மளுக்கு தெரியணும், நம்மளோட ஜென்வனா எஃபர்ட் எவ்வளோ தூரம் வரைக்கும் எஃபர்ட் போட்டு போக முடியும், எது நம்மளோட தேவை. நம்ம தேவைக்கு ஏற்று தான் நம்ம எஃபர்ட் போட முடியும். அந்த எஃபர்ட்டுக்கு ஏற்று தான் வந்துட்டு நியாயமான வழியில வந்துட்டு காசு வரும். அதெல்லாம் முக்கியம். சம்பாதிக்கணும், நியாயமான வழியில் காசு வரும். சரிங்களா? ஸோ உங்க தேவை என்ன? உனக்கு பெருசா தேவை இருக்குன்னா நீ பெருசா எஃபர்ட் போடணும். உனக்கு லிமிட்டா தேவை இருக்குன்னா உனக்கு லிமிட்டட் தான் எஃபர்ட் போடுவேன். அப்போ லிமிட்டான எஃபர்ட் போட்டேன்னா லிமிட்டான உனக்கு பணம் தான் வந்து சேரும். ஸோ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ இந்த காடி வாங்கணும், அந்த வீட்டில் இருக்கணும், அங்கே போகணுன்னு முடியாது. ஒன்று நீ பெருசா ஆசைப்படு, பெருசா எஃபர்ட் போடு, பெருசா ஒரு தொகை கிடைக்கும், நேர்மையாக தொகை கிடைக்கும். அதை வச்சு நீ பெருசா லைஃப்பை லீட் பண்ணு. சரி, அதான் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ என்னோட பர்சனல் ஒரு அட்வான்ஸ் கிடையாது, நானும் அது கோ த்ரூ பண்ணுறேன். அதை நான் உங்கள்கிட்ட என்னோட பர்சனல் ஷேராக எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்கள் தாட்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாருக்கும் ஒரு லைஃப் லெசன் கிடைக்கட்டுமே. சரிங்களா? எல்லாருக்கும் நல்ல ஒரு குட் திங் போய் சேரட்டும். சரிங்க? இதில் ஒன்றும் வந்துட்டு 10 காசு செலவாயிட போகிறது கிடையாது. சரிங்களா? குட் தாட்ஸ் ஷேர் பண்ணுங்க, மனசில் இருக்கலாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாம் நம்ம பார்த்து ஷேர் பண்ணிக்க தான் போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேக் டு கமிங் டு த ஸ்னேக் ட்ரீம் டாபிக். ஸோ யாருக்கெல்லாம் வந்து எந்த கலர் பாம்பு வந்து இருந்தாலும் வந்துட்டு முக்கியமாக கோல்டன் ஸ்னேக் ட்ரீம் வந்திருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க? முக்கியமாக கோல்டன் ஸ்னேக் ட்ரீம் வந்துட்டு அவங்க கனவுல பார்த்துங்க வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த டாபிக்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த ஸ்னேக் ட்ரீம் பற்றி பேசுறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டாபிக்லாம் எடுத்து பேசணுமா, எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், வேற டாபிக் இருக்கு அவங்க எடுத்து பேசுறதுக்கு, அதெல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து என்னால் முடிஞ்ச என்னோட புரிதலுக்கு நான் வந்துட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியனை வந்துட்டு அந்த டாபிக் சார்பாக வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதோட இந்த டாபிக்கும் சேர்த்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you next video. And then signing off, I am Naveen. Take care. Bye.